நான் வந்து சேலம் ஏவிஎஸ் அவங்க கமிட்டி மெம்பர்ஸோடு உட்காந்துருக்கேன். அவங்க ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போகிறாங்க. நேற்று வந்து திருவாரூர் போயிட்டு வந்தோம், இன்னைக்கு சேலத்துக்கு போகிறோம். அதனால் பெரிய சார் மாமா தான் அதுதான் பிரசிடண்டாக இருக்குது. அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், உங்கள் கமிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம பேர் எஸ்கே பெரியசாமி. நம்ம சேலம் ஆர்நாத் வேலை சங்கத்தில் தலைவராக இருக்கோம். எங்கள் சொந்த ஊர் தெற்கேப்பட்டி 2வது டேம் இருக்கோம். சேலத்தில் வந்து 20 வருஷமாக இருக்கிறோம். அதுக்கு 6 வருஷம் தலைவராக இருக்கோம். வணக்கம், நான் ஹரிகரன், எதிரொலியார் கோத்திரம், ஆலம்பட்டி ஊர். நான் சேலம் ஆர்நாத் வேளாளர் சங்கத்தில் துணைத் தலைவராக இருக்கேன். பொருளாதாரம் இருக்கிறேன். என்னோடய சொந்த ஊர் வந்து வெள்ளக்கல்பட்டி, எத்தமங்கலத்துக்கு போகிறோம். நம்ம கடந்த 6 வருஷமாக கண்டுபிடிக்க நான் பொருளாதாரம் குணசீலன் என்னுடைய பேர். தொழில் வந்து லட்சுமி மண்டபம் மாத்திரம் வச்சு இந்த சேலத்திலேயே ஒரு 50 வருஷமாக இருக்கேன். வணக்கம், என் பேர் கிருஷ்ணகுமார். சேலம் போகிறோம், சொந்த வாழம்பட்டி, சேலத்தில் இணை செயலாளராக இருக்கேன். இணை ஆஃபீஸ் வணக்கம், என் பேர் ரமேஷ். நான் வந்து விளையாட்டுப்பட்டி சொந்த ஊர். என்னோடய கோத்திரம் வந்து தேவமடையாக கோத்திரம். நாங்கள் சேலத்தில் வந்து கல்யாணி எலக்ட்ரிக்கல்ஸ் சொல்லிக் கொண்டது, இப்போ வாராகி எலக்ட்ரிக்கல்ஸ் சொல்லிட்டு காப்பர் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டீல் பண்ணுறேன். ப்ளஸ் அது இல்லாமல் ஃபார்மிங் பண்ணுறேன். மற்ற நிறைய ஆஃபீஸ் இருக்குது. நான் அந்த மண்டலத்தில் வந்து செயற்கை மெம்பராக கிட்டத்தட்ட 4வது இயலாக இருக்கேன். எனக்கு வந்து இந்த இயர் ஏதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுருக்கோம். இப்போ நான் ஈஸ்ட் கோஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து சிவதர்ஷினி சொல்லி கலிஃபோர்னியாவில் 2 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணுற மெயின் ஃபோக்கஸ் இந்த பொண்ணு கொடுக்குறது, பொண்ணு எடுக்கிறது, இதில் வந்து ரொம்ப நல்ல புண்ணியமான சேவை பண்ணிட்டு இருக்காரு. நான் எங்கேயுமே அவங்க பேர் ஃபஸ்ட்டு சொல்லிடுவேன். அவர் பேர் சிவதர்ஷன். அவங்க கலிஃபோர்னியாவில் இருக்கிறாங்க. நான் ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கிறேன். ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்குது 3 மணி நேரம் டைம் டிஃப்ரென்ஸ். இதில் ஒரு ஸ்டேட் இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்து நான் மாதம் ஜூமுக்கு வந்து பேச ஆரம்பிச்சுட்ருக்கேன். இது வந்து ஒரு 3 கோரிக்கை தான் எனக்கு. ஒன்று வந்து இங்கே நீங்கள் எந்த மைலாஸ்லாம் வச்சுருக்கீங்க, மாமா என்ன கொடுத்தாரு, மைலாஸ் வச்சு கொடுத்துருக்குறாரு. வைஸ் பிரசிடென்ட் அவர்கிட்ட கேட்டு இங்கிலீஷ் மாற்றி இது பண்ணுவேன். இந்த எசன்ஸை உருவாக்கி அவங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்று. 2வது வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் அந்த இடைவெளியை கம்மி பண்ணணும். நான் எப்படி இடைவெளியை கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா 2-3 விதமாக பண்ணலாம். ஒன்று, இங்கே பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கிட்டுருக்காங்க டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது. இப்போ செல்லருக்கு நான் மட்டும் பேசினேன், இருக்கிற வெப்சைட் எப்படின்னு சொன்னார். அதுலேயும் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுங்க, இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அதுதான் முதல். அடுத்தது வந்து ஃபேமிலி ட்ரீ. இப்போ மாமா வந்து எங்கள் பாட்டா காலத்துலேருந்து தெரியும், அவர் வந்து சொந்த பந்தெல்லாம் நல்லா சொல்கிறாங்க. எனக்கு அவங்க சொல்ல தெரியாது. அதனால இந்த டோட்டல் ஜெனரேஷன் பீரியட் முடிக்கிறதுக்கு முன்னாடி அதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணி ஏற்றுறதுனா இந்த ஃபேமிலி ட்ரீ. இப்போ எங்கள் பாட்டா, எங்கள் அப்பா, என்னோடய கோத்திரத்தை போட்டால் என்னோடய சொந்தக்காரங்களாம் யாருமே வெப்சைட் மூலியம் வந்துடும். ஏன்னா நாங்கள் இப்போ எல்லாரும் அட்வான்ஸ்டாக வெப்சைட்டில் தான் பார்க்குறோம். கொஞ்சம் சிரமப்படுறதாக தான் இருக்கும். பண்ணிட்டு எங்கள் அத்தை இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். இது மாதிரி யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அங்கேயும் சில பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. அதுலேயும் உங்களுடைய ஒத்துழைப்பு. லாஸ்ட்டாக வந்து இந்த ஃபாரின் கோஆர்டினேட்டர் இன்டர்நேஷ்னல் கோஆர்டினேட்டர் நீங்கள் ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு நாள் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சேலத்துலேருந்து உங்கள் அசோசியேஷனுக்கு ஒருத்தர் வச்சா நீங்கள் மாதம் மீட் பண்ணுவீங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை எல்லோரும் கூப்பிட்டு வரவங்க வரலாம், இந்த டைமில் வந்தாங்கன்னா ஜாயின் பண்ணி பண்ணாங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன செக்யூரிட்டி கேமராவில் நான் சொன்னாங்க, அது வந்து அங்கே இருந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா யாரும் ஒருத்தர் டக்குன்னு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் பண்ணுவாங்க. அது இதுதான் 3 கோரிக்கை. இதுதான் உயிர் பண்ணுறதுக்கான 3 கோரிக்கை. சேலத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்கள் ஊர் அமெரிக்காவில் வந்து நம்ம இனத்தோட நம்ம இங்கே சேலத்தில் கொண்டு எடுக்கிறது இது சம்மந்தமாக நீங்கள் நீங்கள் கேட்டீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க நாங்கள் வந்து அது உங்களுக்கு ஒத்துழைப்பு உங்களுக்கு தேங்க் பண்ணுவோம். நீங்கள் வந்து முறையாக அந்த நம்ம கலாச்சாரப்படி அங்கே இருக்கிறவங்க தான் நம்ம ஏற்றுக்கணும். நம்ம கலாச்சாரப்படி நம்ம வந்து அந்த ஊரில் உள்ளவங்கள தெளிவாக நாமளே வந்து
வேறு இதில் முன்னுதாரணம் போயிடக்கூடாது. சரிங்களா? கால தெளிவாக நம்ம வந்து நீங்கள் அங்கே நல்லா ரெக்கமெண்ட் பண்ணி நல்லா வேலை போகிறோம், நல்லா தெரிஞ்சாங்கன்னு என்ன பண்ணுறீங்க. வெளிநாட்டில் இருக்கிறதுனால பல யோசனை கிடையாது. நான் அதுக்கு வந்து அங்கே உள்ள படிக்க ஒவ்வொரு ஏரியாவிலும்